வந்தே மாதரம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் கருப்பையா ஐயா, முத்துஸ்வே ஆசிரியர் ஐயா மற்றும் டி.கே. பட்டம்மாள் ஆகும். கருப்பையா ஐயா அவர்களை இந்த தேசத்துக்கு வழங்கிய மண் கரூர் ஆகும். இவர் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார். மார்ச் 18 இவரின் நினைவு தினமாகும். முத்துஸ்வே ஆசிரியர் ஐயா அவர்களை இந்த தேசத்துக்கு வழங்கிய மண் கரூர் வேலாயுதம்பாளையமாகும். இவர் 1942ஆம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று 6 மாத சிறை தண்டனையை வேலூர் சிறையில் பெற்றிருக்கிறார். மார்ச் 18 இவரின் நினைவு தினமாகும். டி.கே. பட்டம்மாள் அம்மா அவர்களை இந்த தேசத்துக்கு வழங்கிய மண் காஞ்சிபுரம் ஆகும். இவர் தனது இசையின் மூலம் தேசபக்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒருமுறை காந்தியடிகள் அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்திருந்தபோது இவர் மகாகவி அவர்கள் இயற்றிய வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் என்ற பாட்டிற்கு இசையமைத்து பாடியிருக்கிறார். அந்த பாடல் சுதந்திர வேட்கையை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. இவர் சுதந்திர வேட்கையை கிராமம் முழுவதும் தனது இசையின் மூலம் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று தனது இசை நிகழ்வினை நிகழ்த்தியிருக்கிறார். ஒருமுறை திருநெல்வேலியில் இவரது இசை நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அந்த நிகழ்வில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களின் மனைவியான செல்லம்மா அம்மா அவர்களும் பங்கேற்றிருக்கிறார் என்ற தகவல் இவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை இவர் தெரிந்த பிறகு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். 1939ஆம் ஆண்டில் வெளியான தியாகபூமி என்ற படத்தில் இவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். தேச சேவை செய்யவாரீர் என்பதே அப்பாடலாகும். அப்பாடல் இன்றும் வலையொலியில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இவரது குரலை இன்றும் நம்மால் கேட்டுக்கொண்டே இருக்க முடிகிறது. மார்ச் 19 இவர் அவதரித்த தினமாகும். தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொலி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.